ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு காலேஜ்ன்னு நம்ம காலேஜ் எடுத்துக்கிட்டா, யாரெல்லாம் இருப்பாங்க? மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் அப்டின்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஃபேக்கல்டீஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு ஃபேக்கல்டீஸ் இருப்பாங்க. ஹெச்ஓடி இருப்பாங்க. நம்ம ரிப்போர்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ஃபீ பே பண்ணணும். இல்லன்னா நமக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் சப்மிட் பண்றதுக்கு, அந்த மாரி ஏதாவது டவுட்ஸ் ரிலேட்டடா கேட்கறதுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் காலேஜ்ல. அந்த மாரி ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா, மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு 4 பேர் தான் மேஜரா. ஃபர்ஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸ். நம்ம ஒரு உடம்பு சரியில்லன்னா, இல்லன்னா வந்து ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் போறோம். அப்போ நம்ம பேஷண்ட்ஸ். நம்ம தான் வந்து அந்த ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து கன்சியூமர் மாதிரி. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல நெறையா டாக்டர்ஸ் இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் யாருன்னா, ஒரு ப்ரொவைடர்ஸ் மாதிரி. இப்ப நம்ம ஏதாவது இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர கன்சல்ட் பண்றோம்னா, அவங்க நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சர்விஸ் குடுக்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிர்றோம் கரெக்ட்டா. அதுக்கப்புறம் 3 மெயின் பார்ட்டிசிபென்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க. நம்ம கண்ட்ரில அத வந்து இன்னும் மேண்டேட்டரியா கொண்டு வரல. ஆனா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஒரு ஒரு சிட்டிசனும் கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிற ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு சீப்பா கிடைக்கும், பெட்டரா கிடைக்கும்ன்ட்டு. நம்ம கண்ட்ரில அது இன்னும் ஒரு ஆம் மேண்டேட்டரி ஆகல. ஆனா இப்ப நம்ம வீட்ல யாராவது ஒருத்தவங்க நம்ம அப்பாவோ, அம்மாவோ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்டின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நம்ம அவங்க கவர்மெண்ட்ல இருந்தே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்டின்ட்டு. இப்ப அவங்க இதுல நம்ம எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் இருக்கு. ஒரு இன்சூரன்ஸ் கார்ட் மாதிரி குடுத்துருப்பாங்கல்ல. நம்ம வீட்ல எல்லாருக்கும். அது ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் ஒரு ஒரு டெர்ம்ஸ் இருக்கும்ல. பிரீமியம் அதாவது 5 லேக்ஸ் கவரேஜா, 10 லேக்ஸ் கவரேஜா என்ன ஏதுன்ட்டு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ன்னு போயிருக்கோம்னா, இப்ப நார்மலா பே பண்றத விட இன்சூரன்ஸ் நமக்கு வந்து பாலிசி இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் ஒரு அதுல ஒரு 20% 30% பே பண்ணா போதும். மிச்சத வந்து நம்ம இன்சூரன்ஸ் பாலிசில கவர் ஆயிரும். கவர்மெண்ட் அவங்க கிட்ட வந்து கிளைம் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துப்பாங்க. 4வது பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தா கவர்மெண்ட் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஏன் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா, அதுல வந்து ஹைஜீன் இந்த மாரிலாம் நீட்டா இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தன டாக்டர்ஸ் இருக்கணும். இத்தன பேஷண்ட்டுக்கு இத்தன நர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அதுக்கேத்த மாரி இருந்தா தானே அந்த ஹாஸ்பிட்டல் நீட்டா, ஹைஜீனிக்கா இருக்கும். நம்ம போய் கன்சல்ட் பண்ணாலும் நமக்கு எதுவும் வேற பிரச்சனை அந்த ஹாஸ்பிட்டலால ஒரு புது பிரச்சனை வந்துரக்கூடாது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுதா அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு செக் பண்றதுக்கு கவர்மெண்ட் இருக்கும். அந்த மாரி இன்சூரன்ஸ் கம்பெனியும் கரெக்ட்டா வந்து நம்ம யூசர்ஸ் கிட்ட இருந்து பிரீமியம் வாங்குறாங்களா? இல்லன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிறாங்களா? அதெல்லாம் செக் பண்றதுக்கு கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மென்ட் இருக்கும். இப்ப நம்ம ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா வந்து ஹெல்த் கேர்ல ஏதாவது அட்வான்ஸ்மென்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, அதுல என்ன மாரி ப்ராப்ளம் இருக்கும் காமனா அப்படின்னா, அந்த டேட்டா ரிலேட்டடா தான் இருக்கும். இப்போ நார்மலா இப்போ நம்ம டேட்டா செட் ஏதாவது காகல் வெப்சைட்ல இருந்தோ எதுலயோ டேட்டா செட் பேஷண்ட் டேட்டா டவுன்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பேஷண்டோட நேம், ஏஜ் அதுக்கப்புறம் அவங்களோட டயபெட்டிஸ் எவ்வளோ இருந்தது, சுகர் லெவல் அதாவது அப்புறம் பிரஷர் லெவல் எவ்வளோ இருந்தது, எல்லா டீட்டெயிலும் இருக்கும்ல. ஆனா, அதுல அந்த பேஷண்ட் நேம் வந்து உண்மையான பேஷண்ட் நேமா இருக்காது. வேற ஒரு ரேண்டம் நேம் தான் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பேஷண்டோட பிரைவசி மெயின்டெயின் பண்ணணும்ல. இப்போ காமனா இப்போ நம்ம ஒரு பேஷண்டா போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கோம். நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். ஆனா, ஒரு ரிசர்ச் பர்ப்பஸ்க்காகவோ, இல்லன்னா வெளிய எங்கேயாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த டேட்டாவ யூஸ் பண்றாங்க. அவங்க அனலிட்டிக்ஸ்க்காக. அப்போ இந்த வருஷம் இத்தன பெர்சன்ட் பீப்பிள் வந்து டயபெட்டிஸ்க்காக நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த மாரி ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்டின்ட்டு அந்த டேட்டாவ மொத்தமா எடுக்கிறப்ப நம்மள ஐடென்டிஃபை பண்ற மாரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. நம்ம நேம், இல்லன்னா நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் அந்த மாரி பிரைவேட் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து ஹைட் பண்ணிருவாங்க. மாஸ்க் பண்ணிருவாங்க. பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்க சீனியர்ஸ் யாராவது ஐடி கம்பெனில வொர்க் பண்றாங்கன்னா கேட்டு பாருங்களேன். அவங்க ஏதாவது ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்றாங்க. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட டை அப் பண்றாங்க அப்டின்னா, ஒரு அவங்க டேட்டா ஸ்டோர் பண்றப்போ கூட பேஷண்டோட ஐடென்டிட்டிய மாஸ்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அ அப்லோட் பண்ணுவாங்க. கிளவுட்லயோ இல்லன்னா அனலிட்டிக்ஸ் எடுக்கிறப்போ. இப்போ நம்மளோட ரெக்கார்ட்ல இருந்து நம்மள ஒரிஜினலா ஐடென்டிஃபை பண்ற டேட்டாவ பிரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் இன்னும் வரலல்ல. இப்போ இப்போ கவர்மெண்ட் நம்ம இந்தியா எடுத்துட்டோம்னா, ஒரு இங்கிலீஷ் பேசுறவங்களே ஒரு 30% தான் இருப்பாங்க நார்மலா. இப்போ ஒரு ஹெல்த் கேர் இப்பதான் வந்து நெட் பேக்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால WhatsAppக்கே இப்பதான் அடாப்ஷன் வந்துட்டு இருக்கு. மொபைல் ஃபோன்ஸ் ரூரல் இப்ப இந்தியால 70% வந்து ஜோனே வந்து ரூரல் பாப்புலேஷன் தான் இருக்காங்க.
அப்போ இப்பதான் WhatsAppே வந்து இந்த கொஞ்சமா ஒரு ஃபேமஸா வந்துட்டுருக்கு. எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி. அப்ப ஹெல்த் கேர்ல வந்து இன்னும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் அந்த அளவுக்கு வரல. ஏன்னா 70% ஓட பாப்புலேஷனே ரூரலா தான் இருக்கிறப்ப, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அட்வான்ஸ்மென்ட் அவங்க அந்த அவேர்னஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தானே! அதனால இதெல்லாம் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களேன். அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒரு மதுரை ஆர் திருநெல்வேலி சைட்ல கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும். அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டல் தான். அங்க வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டீஸ் அந்த கண் ரிலேட்டடா ஏதாவதுன்னா கொஞ்சம் சீப்பான ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. எல்லாருக்கும் கிடைக்கும். அது ஒரு நான் ப்ராஃபிட்ங்கிறதுனால ரொம்ப அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல நீங்க செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு புதுசா ஒரு பேஷண்ட் போறாங்க அப்டின்னா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். பேசிக்கான பேஷண்ட் டீட்டெயில்ஸ் தான். அவங்க நேம், அட்ரஸ் அதுக்கப்புறம் ஆதார் கார்ட், அப்புறம் யார் மூலமா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க பார்த்தாங்க, யார் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணது, அவங்க பேசிக் ஃபோன் நம்பர், பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஒரு சைடு இங்கிலீஷ்ல இருக்கும். இன்னொரு சைடு தமிழ்ல இருக்கும். அந்த ஃபார்ம ஃபில் பண்றதுக்கு கூட நெறைய பேருக்கு வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. தமிழ்ல இருந்தா கூட வேற யாராவது வேற ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது படிச்சவங்க வந்திருந்தாங்கன்னா, அவங்கள தான் ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த இடத்துல சைன் போடுற இடத்துல நெறைய பேருக்கு வந்து சிக்னேச்சர் கூட வராது. இப்ப நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்க வந்து ஸ்டாம்ப் பேட் தான் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து கை நாட்டு போடணும்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ கண்டிஷன் அப்படிதான் இருக்கு நம்ம கண்ட்ரில. இப்பதான் கொஞ்சம் படிச்சு அட்வான்ஸ்மென்ட் வந்துட்டு இருக்கு. இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாரிலாம் இருக்கிறப்போ, இப்ப பேசிக் டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்றதுக்கே அவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இருந்தா தானே அதோட அட்வான்ஸ்மென்ட் போயிட்டே இருக்கும். இப்போ 70% இந்தியா இந்த மாதிரி தான் இருக்குங்கிறப்போ, ஹெல்த் கேர்ல வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் கொண்டு வரது அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருக்குது. இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு ஃபைல் ஷேர் பண்ணணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்டின்னா வந்து WhatsAppல ஷேர் பண்ணுவீங்க, இல்ல Gmailல ஷேர் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து ஒரு காமன் சாஃப்ட்வேர் மாரி இருக்குல்ல. அப்போ எல்லார்கிட்டயுமே இருக்கு. உலகத்துல நெறைய பேர்கிட்ட WhatsApp இருக்கு, Gmail இருக்கு. அப்ப எல்லாரும் ஒரே சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுனால, அந்த ஷேரிங் ப்ராசஸ் ஈஸியா இருக்கு. நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அம் ஆனா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நெறைய ஹாஸ்பிட்டல் வந்து ரூரல் சைடு வந்து பேப்பர் பேஸ்ட் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல சிலர் வந்து அவங்க சிட்டீஸ்ல வந்து அவங்களே ஸ்டோர் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த இன்டராப்பரபிலிட்டி மிஸ் ஆகும். இந்த இன்டராப்பரபிலிட்டிங்கிறது இப்ப என்கிட்டயும் WhatsApp இருக்கு, உங்ககிட்டயும் WhatsApp இருக்கு. அப்போ நம்ம ஃபைல் ஷேர் பண்ணணும்னா, அது ஈஸியா ஷேர் பண்ண முடியுது. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்றதுக்கு, பேஷண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸோட மெயின்டெயின் பண்றதுக்குன்னா, அவங்க ஒரு புரொவைடர் கிட்ட அந்த சாஃப்ட்வேர் வாங்கியிருப்பாங்க. ஆனா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்போலோ தவிர வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இப்ப அரவிந்தோ அவங்கன்னா வேற ஒரு சாஃப்ட்வேர் அது வேற ஒரு புரொவைடர் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த 2க்குமே லிங்க்கே இருக்காது. அப்போ வந்து ஃபைல் ஷேர் பண்றது, அந்த ஒரு காமனான அனாலிசிஸ் எடுத்துட்டு வர்றது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்ப எல்லாரும் ஒரே இது யூஸ் பண்றாங்க அப்டின்னா ஈஸியா இருக்கும்ல. அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனான அவேர்னஸ், அந்த அளவுக்கு ஒரு அடாப்ஷன் ஹெல்த் கேர்க்கு இன்னும் இந்தியால வரல. அதனால நம்ம இது ரிலேட்டடா ப்ராஜெக்ட் பண்றப்போ, நமக்கு அந்த டேட்டாவ வந்து சேர்க்கிறது, கலெக்ட் பண்றது அதிலேயே வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆன மாரி இருக்கும். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்த மாரி இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து காமனா அவங்க என்னலாம் பண்ணணும்? பேசிக்கான டாஸ்க் என்ன? இப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லன்னு போறோம்னா, இப்ப இந்த சிம்ப்டம்ஸ் வச்சு அது என்னலாம் இருக்கு? அது என்ன பிரச்சனை? அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது டயக்னோசிஸ். புரோக்னோசிஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட சிம்ப்டம்ஸ வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன வரலான்னு பிரெடிக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெர்சன் வந்து ஸ்மோக் பண்றாங்க. அவங்களுக்கு லங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அதுக்கு வந்து மெடிசின் குடுப்பாங்க. குடுத்துட்டு, இப்ப நீங்க ஸ்மோக் பண்றத ஸ்டாப் பண்ணணும். இல்லன்னா ஃபியூச்சர்ல இந்த மாரி வரலாம். இந்த மாரி அட்வான்ஸா லங் கேன்சர் வரலாம். இல்லன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன் டிபி வரலாம். இந்த மாரி அவங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுவாங்கல்ல. அதுதான் புரோக்னாசிஸ்ங்கிறது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. நமக்கு ஓகே இந்த மாரி ப்ராப்ளம்னா இப்படி பண்ணலாம். லங்ஸுக்கு வந்து திரும்ப வேற என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அத குடுத்து நம்மள ரெக்கவர் பண்ணி விடுறது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பிரிவென்ஷன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கோவிட்க்கு நமக்கு வேக்சினேஷன் போட்டாங்க. அப்புறம் நம்ம குழந்தையா இருக்கிறப்போ ஒரு ஒரு டிசீஸ்க்கும் வேக்சினேஷன் போடுவாங்கல்ல. வராம தடுக்கிறதுக்கு. அது வந்து பிரிவென்ஷன். இது ஒரு மெயின் டாஸ்க். அப்புறம் இன்னும் சில ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல பொறந்திருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த என்ன டேட்ல பொறந்தாங்க, என்ன டைம்ல பொறந்தாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்றது. கவர்மெண்ட்டுக்கு டேட்டா அனுப்பணும். ஸோ இந்த டேட்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தன பேர் பொறந்திருக்காங்க. அந்த மாரி மார்டாலிட்டிங்கிறது டெத் ரேட் தானே. அப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு இந்த டேட்ல, இந்த டைம்ல எத்தன பேர் இறந்திருக்காங்க. அந்த டீட்டெயிலும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். பர்த் அண்ட் டெத் இந்த இந்த டாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி, மார்பிடிட்டி அத அத கண்டுபிடிச்சு
வச்சு அதையும் க்யூர் பண்றது. மார்பிடிட்டிங்கிறப்போ நம்ம வந்து நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்போ கையில இந்த மாரி ப்ராப்ளம் வந்துருச்சு, ஃப்ராக்சர் வந்துருச்சு. அப்போ அது ஒரு ஒரு ப்ராப்ளம் மாரி, ஒரு இல்னஸ். அத க்யூர் பண்றதுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. டிசபிலிட்டிங்கிறப்போ இந்த மார்பிடிட்டிங்கிறது டெம்பரரி இல்னஸ் மாரி. கீழ விழுந்ததுனால கை ஃப்ராக்சர் ஆயிருச்சு. அப்போ கொஞ்சம் மாசம் 3 மாசம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். அந்த 3 மாசம் ஹாஸ்பிட்டல் நம்மள பாத்துப்பாங்க. டிசபிலிட்டிங்கிறப்ப பெர்மனன்ட் இல்னஸ் மாரி. நம்ம லைஃப் அது வந்து ஃபுல்லா நம்ம லைஃப் ஃபுல்லா அத அஃபெக்ட் பண்ற மாரி. இப்போ நமக்கு ஃப்ராக்சர் ஆகுறதுக்கு பதிலா கை போயிடுச்சு, மிஸ் ஆயிருச்சு. அதாவது கால் இல்லாம ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சுன்னா, ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் வச்சு தானே நம்ம நடக்கிற மாரி இருக்கும். அப்போ நம்ம லைஃப் அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக்குற மாதிரியே இருக்கு. அஃபெக்ட் பண்ணுதுல்ல. இப்ப இத வந்து டிசபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க.